இந்த 2026ல் புதிய மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்த்து காத்திருக்கும் மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத கஷ்டங்களும் துன்பங்களும் தான் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மீனராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் தேவையில்லாத சிக்கல்லையும் பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்கிறீங்க. எதுவுமே புரியாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் எதுக்கு இவ்வளவு சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, தேவையில்லாத பிரச்சனையிலையும் குழப்பத்திலையும் போய் சிக்கிறோம், நமக்கு மட்டும் இந்த மாதிரி நிலைமை எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு புலம்பக்கூடிய நபர்களாகவே நீங்க பெரும்பாலும் இருக்கீங்க. கடந்த 2025 கம்பேர் பண்ணும்போது இந்த 2026 எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விஷயமாகவே உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மீனராசிக்காரங்க கடந்த ஒரு 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா இந்த விரையச்சனி மூலமாகவும் பாதச்சனி மூலமாகவும் எல்லாம் சேர்ந்து உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய விடாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த 2026 இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. என்ன சாமி ராஜயோக ஆண்டுன்னு சொல்றீங்க, ஆனால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு, எங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற உங்களுக்கு இந்த பதிவை முழுசா பாருங்க. அடுத்து வரக்கூடிய உங்க நாட்களில் உங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுதுன்னு நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். கடந்த ஆண்டுல உங்களுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் நீங்க அடைஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்க என்னதான் சம்பாரிச்சு சேவிங்ஸ் பண்ணாலும் கையில் இருந்த காசே தங்கியிருக்காது. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அதிகப்படியான கஷ்டத்தை உங்களுக்கு அந்த டைமில் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் இருந்து குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போகிறதுனால உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே உயரப்போகுது. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது, ஒரு வழியாக கடன் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் அப்படி இருக்குன்னு தான் நிறைய மீனராசிக்காரங்க சொல்கிறீங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டங்களும் துன்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். ஏன் சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிக்கிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தெளிவா பார்க்க போறோம். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க.
கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். சரி, இந்த 2025 முடிஞ்சு போச்சு, 2026 ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வருமா வராதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு முதல் 3 மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். சரி, இந்த ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது கும்பராசியிலிருந்து மீனராசி, அதாவது உங்களுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு ஏப்ரல் முதல் வாரத்தில். அப்படி வக்ர நிவர்த்தி அடையினால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருடமாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா குருவுடைய சேர்க்கையும் அடுத்து வரக்கூடிய சனி பகவானுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ராஜயோகத்திற்கு இணையாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. ஏன்னா சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டாரு அப்படின்னா அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சக்தி அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த கர்மாவிற்கேற்ற தண்டனையை தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத உயர்வுக்கு உங்களை அழைச்சிட்டு போயிடுவார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் நிச்சயமாக ஒரு பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு ஏற்பட போகுது. பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையானது இந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறதுனால இந்த கிட்டத்தட்ட இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை என்பது ஒரு ராஜயோகத்திற்கு இணையான நாட்களாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. இந்த ஏப்ரல் மாதம் முதல் அடுத்து வரக்கூடிய அக்டோபர் மாதம் வரை கூட உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம், நீங்கள் எதிர்பாராத நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமேலும் கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமணம் செய்ய முயற்சி செய்த நபர்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது விரைவில் நீங்கி அடுத்த கட்டமாக நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நிச்சயம் அந்த காதல் அடுத்த கட்டமாக திருமணத்தை போய் முடியக்கூடிய வாய்ப்புகளும் பெற்றோருடைய சம்மதத்தோடனே உங்களுக்கு அடுத்த கட்டமாக காதல் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தற்பொழுது படிக்கக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருக்கிறீங்க. நல்ல மதிப்பெண் வருமா, ஒரு 400-450 மார்க் வந்துருச்சுன்னா ஓகே நாங்கள் அடுத்து நல்ல காலேஜ் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையே இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது ஊருக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா, அதற்காகவே பயந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறத விரைவில் உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை அனைத்தும் நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் கட்டி முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. இனி உங்களுடைய வளர்ச்சி கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரர்கள்
பாருங்கள், குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிலாகவும் துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அந்த உறவை விட்டு உடனடியாக விலகி இருப்பது ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தலையிலாக மாறக்கூடிய நிலைமை அதிகமாகவே உள்ளது.